புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனி தரும் மரங்களால் செழித்தோங்கச் செய்கிறீர். நான் கனிதரும் மரங்களால் செழித்தோங்கச் செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ரோமர் 7:5 சொல்லுகிறது, மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுத்து கொண்டிருந்தோம். ஆனால் ரோமர் 7:4 வாசிக்கும் பொழுது, நாம் கர்த்தரிடமாய் மனம் திரும்பினதற்கு பிறகு தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் ஒரு மனிதனை எப்படி அறிந்து கொள்கிறோம்? ஒரு மரத்தை இது நல்ல மரம் கெட்ட மரம் என்று எப்படி அறிந்து கொள்கிறோமாம்? மத்தேயு 7:16-20 படிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய கனிகளால் தான் அறிய முடியும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். முட்புதர்களிலே முட்செடிகளிலே திராட்சை பழத்தையோ அத்தி பழத்தையோ பறிக்கிறார்களா என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ முட்செடிகள் திராட்சை பழத்தை கொடுக்காது, அத்தி பழத்தை கொடுக்காது. ஸோ அப்போ நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ பைபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட கனியை தேடி அவர் கடந்து வருகிறத நம்ம பார்க்குறோம். லூக்கா 13:6 கூட ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஆண்டவர் வந்து பார்த்தா கனி இல்லை அந்த மரத்தில். அந்த மரத்தை நோக்கி கடந்து வருகிறார், ஆனால் அதில் கனி இல்லை. இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் என்று என்ன செய்யப்படுகிறது? பரிந்து பேசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசப்படுகிறது. அப்போ அங்கே பாருங்கள், இந்த 1 வருஷம் இருக்கட்டும், இது இன்னும் அடுத்த வருஷம் நல்ல கனி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது கர்த்தருக்குள் வந்து நம்முடைய கனிகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். சகேயுடைய வாழ்க்கையை பாருங்கள். இயேசு யார் என்பதை பார்க்கும்படி வகை தேடினான். இயேசு அவனுடைய வாழ்க்கைக்குள் வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. அவன் சொன்னான், என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்தில் இருந்தாவது நான் தவறாய் பணத்தை வாங்கியிருந்தால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் அவனை அப்படி சொல்ல வைத்தது. ஆண்டவர் சொன்னார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்கு, நீதியின் கனிகளை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய அங்கே பார்த்தீங்கன்னா நீதி அல்ல, தேவனுடைய நீதி, அதான் நீதியின் கனிகள். பிலிப்பியர் 1:10 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நாம் அந்த நீதியின் கனிகளை கொடுக்க முடியும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். வேத புஸ்தகத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆவியின் கனியை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:22-23. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 12:8-10 ஆவிக்குரிய வரங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. வரங்கள் நமக்கு முக்கியம் ஊழியத்திலே, அதே போல் கனி நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். இது இரண்டும் ஒரு ட்ரெயினுடைய 2 சக்கரங்கள் போல, ரெண்டும் சைமல்டேனியஸாக ஒன்றா போனால் தான் வாழ்க்கையும் ஊழியமும் ஆசீர்வாதமாக இருக்கும். கனி கொடுத்தல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, 1 நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்க வேண்டும். நம்பர் 2 ஊழியத்திலே நாம் கனி கொடுக்க வேண்டும். நம்மளையே ஒரு சிலர் ரட்சிக்கப்படணும், ஒரு சிலர் அபிஷேகிக்கப்படணும், ஒரு சிலர் சுகமடையணும். பழைய காரியங்களே பேசிகிட்டு இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட போது நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், கல்லூரியில் இருக்கும்போது இப்படி இருந்தேன். ரைட் நவ் வாட் யூ ஆர் மை டியர் பிரதர், டியர் சிஸ்டர், ரைட் நவ் வாட் யூ ஆர், வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங் வித் காட். தேவனோடு கூட நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? ஆராய்ந்து பார். வேர் ஆர் யூ? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்குதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். பைபிளில் நம்ம பார்க்குறோம், ஆவியினாலே இந்த கனிகள் நமக்குள் உருவாக்கப்படுகிறது. அதனால தான் ஆவியின் கனி, பரிசுத்த ஆவியினாலே இந்த கனி உருவாக்கப்படுகிறது. 2 பேர் 1:4 தான் பைபிளில் பார்க்குறோம். அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நம்ம பங்குள்ளவர்களாய் மாறணும் அப்படின்னு சொல்லி. மத்தேயு சுவிசேஷத்தில் பாருங்கள் 26:51 பேதுரு ஒரு பட்டயத்தை எடுத்து மல்கியூசுடைய காதை வெட்டி விட்டான். ஏன்னா இயேசு அவங்க பிடிக்க வர்றாங்க, அரெஸ்ட் பண்ண வர்றாங்க, கோபம் வந்துடுச்சு அவருக்கு. நமக்கு அப்படி வருதில்லை பல சமயத்தில்.
அப்போ வந்து என்ன செய்யுது, நம்முடைய பழைய மனுஷன் எழும்புகிறத பார்க்குறோம், பழைய சுபாவங்கள் எழும்புகிறத பார்க்குறோம். அப்போ நமக்குள்ள மனம் திரும்புதல் இன்னும் என்ன செய்யல, வராமல் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சரியான கனி கொடுத்தல் நமக்குள்ளே இல்லை. மற்ற 26:51 பார்க்குறோம். பட்டயத்தை எடுத்து வெட்டின ஆண்டவர் சொன்னார், பட்டயத்தை உரையில் போடு. பட்டயத்தை எடுக்கிறவனெல்லாம் பட்டயத்தினாலே மடிந்து போவான். 1 பேதுரு 5:14 அபிஷேகிக்கப்பட்டதுக்கு பிறகு பேதுரு எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? நீங்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். டோன்ட் கட் ஈச் அதர் பட் கிஸ் ஈச் அதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்போடு நடந்துக்குங்க அப்படின்னு நாங்கள் எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். அப்போஸ்தலர் 8:3 வீடுகள் தோறும் போய் ஸ்திரீகளை புருஷர்களை இழுத்துக்கொண்டு தேவதூஷணம் சொல்லும்படி செய்து அவர்களை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்தான். இயேசுடைய வாழ்க்கைக்குள் வந்தபொழுது என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 20:20 பார்க்கிறோம். வீடுகள் தோறும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு தேவ காரியங்களை சொல்லி எச்சரித்து தேவ வழிகளில் நடத்ததை பார்க்கிறோம். கலாத்திய சபையிலே அவர் எழுதும்போது கலாத்தியர் 1:23-24 அவர் சொல்றாரு, முன்னே எந்த விசுவாசத்தை அவன் அழிக்க தேடினானோ அதே விசுவாசத்தை அவன் பிரசங்கம் பண்றதை பார்த்தவர்கள் அதிசயப்பட்டார்கள், என் நிமித்தமாய் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் சாட்சியின் வாழ்க்கை. பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சியின் ஜீவிதம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எலிஷா என்கிற ஒரு மனிதனை குறித்து பைபிளில் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே சூனேமிலே கனம் பொருந்தின ஒரு ஸ்திரீ எலிஷாவை ஏற்றுக்கொள்கிறத பார்க்கிறோம். எலியாவை ஏற்றுக்கொண்டது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை விதவை. ஆனால் இங்கே பார்க்கிறோம் கனம் பொருந்திய ஸ்திரீனா நல்ல ஒரு வெல் டு டூ அம்மா. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, எலிஷாவை ஏற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன நடக்குது? இந்த மனிதர் எப்பொழுதெல்லாம் சூனேமுக்கு வருகிறாளோ அப்பொழுது அங்கே வந்து ஆகாரம் புசித்து விட்டு கடந்து போவார். அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க தன் புருஷனை பார்த்து, நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எப்படி பார்த்துருப்பாரு பாருங்க. அவரை பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவருக்கு நம்ம மெத்தையில் என்ன செய்யலாம், ஒரு வீட்டை அறையை கட்டலாம் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ எப்படி பாருங்க, அந்த அம்மா அந்த மனிதருடைய நடக்கையை பார்க்கிறாப்ல. அந்த நடக்கையிலே ஒரு பரிசுத்தத்தை பார்க்க முடிகிறது. அதில் இன்னும் ஆழங்கள் இருக்குது, நிறைய ஆழமான காரியங்களை பார்க்க முடியும். என்னென்ன காரியங்களில் அவள் பரிசுத்தத்தை கண்டாள் என்று அங்கே பாருங்க. அப்போ எலிஷாவுடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தத்தை கண்டுதான் தன் கணவரிடத்திலே அவரை குறித்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். யோரோதை குறித்து பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனை குறித்து அவர் சொல்லுகிற காரியம் என்ன? மார்க் 6:20 அவன் ஒரு பரிசுத்தவான், அவன் நீதிமான் என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து என்ன சாட்சி? நம்முடைய காரியங்களை குறித்து என்ன சாட்சி? ஆண்டவராகிய கர்த்தர் எரேமியா 2:21 அவர் சொல்றாரு, உன்னை உயர்குல திராட்சை செடியாக நான் நாட்டி வைத்தேன், ஆனால் நீயோ ஆகாத கொடிகளாக, காட்டு ஒலிவ கொடிகளாக நீ மாறி போனது என்ன என்று சொல்லி அவர் கேட்கிறார்.